ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டம் வந்து யாராலையுமே மிக சாதாரணமாக வந்து கட்டிவிட முடியாது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஒரு பட்டத்தை கட்டி மிக உயரத்துக்கு வந்து ஏற்றும் போது அங்கே வந்து இருக்கக்கூடிய காத்தால் வந்து பட்டம் கண்டுபடி முறிவடைஞ்சிடும். ஆனாலும் வந்து இது வந்து முறிவடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த முச்சு போடுறது அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ அப்படி ஒரு பட்டத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ஒரு மலை மாதிரி வந்து கூச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையாக என்னென்னு சொன்னால் பட்டம் வந்து ஏறி மேலே நிற்கணும், சமநிலையாக நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 361 கயிறுகள் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க, முடிச்சா வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த பின்னால் வந்து தொடவப்பட்டங்களோட அகம ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் உடுப்பட்டியில் நிற்கிறோம். உடுப்பட்டியில் வந்து இது என்ன குறிப்பாக இந்த பகுதிக்கு என்ன பேர்? காளி கோயிலடி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமாக ஒரு பட்டம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 அடி, எத்தனை அடி? 30 அடி 32 அடி கிட்டேன்னு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பட்டம் உண்டு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எங்களை வந்து காற்றடிக்கிறது சரியான குறைஞ்சிருக்குது. அதால் இந்த பட்டங்கள் எதுவுமே வந்து மேலே ஏற்ற முடியாமல் நிற்கிது. ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சுகள் தான் போட்டிருக்குறாங்களா, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக போட்டிருக்குறாங்க அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ முடிச்சுட்டு அதில் இருக்குது ரெண்டு எண்ணி பார்த்தா தான் தெரியுமே. 361 முடிச்சு. ஆமாம், 361 கயிறுகள் வந்து இதில் வந்து போட்டிருக்குறாங்க, முடிச்சா வந்து போட்டிருக்குறாங்க. இது உங்களை கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் சென்றது? 2 கிலோமீட்டர் எடுத்ததா இந்த பட்டம் எல்லாம் கட்டி முடிச்சலாம் போட? இது அந்த முடிச்சு போடக்கு க்ரெயினில் வச்சு போடுறேன். நீங்கள் அவ்வளோ உயரமாக போடுவீங்களே என்ன? ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க கிடைக்க எல்லாமே அதுக்கெல்லாம் வந்துட்டு சொன்னால் வேறு லெவலில் இருந்திருக்கும். உங்களை பார்க்குறதுக்கே சரியான பிரமிப்பாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு மலை மாதிரி வந்து கூச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையாக என்னென்னு சொன்னால் பட்டம் வந்து ஏறி மேலே நிற்கணும், சமநிலையாக நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து இது ஒரு பாலா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டத்தின் பாலுன்னு சொல்கிறது இது பாலா அப்படின்னு தானே சொல்கிறோம், ஏன்னா வாழான்னு தான் சொல்கிறது. இதோட ஒரு சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இதோட உண்மையான அளவு. நான் நினைக்கிறேன் இது ஒரு 10-15 கயிறுகளுக்கிட்ட முடிஞ்சிருப்பாங்க, சேர்த்து வச்சுட்டு கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதை வாழான்னு சொல்கிறது. இது வந்து இவ்வளவுமே வந்து ஒரு பட்டத்துக்குரிய வாள் தான், அதாவது அந்த பெரிய பட்டத்துக்கு கட்டக்கூடிய வாள் தான் இவ்வளவும். ஸோ இது வந்து பறந்தாடை வந்த இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த பட்டம் எழும்பி மேலே பறக்கிறதுக்கு ஒரு 20 அடிக்கிட்டே இருக்கும், 20-30 அடிக்கிட்ட வருமானே. இது மட்டுமே 20-30 அடிக்கு வரும். அப்படின்னா அவ்வளோ பெரிய நீட்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதையெல்லாம் ஒரு வாட்டி வந்து உங்களை ஏத்தைக்குள்ளே வந்து நேராக நின்று பார்த்தா வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கணும் கட்டி மேலே. அவ்வளோ பெரிய பட்டங்கள் இது எல்லாமே நாங்களும் பார்க்கலாம். எங்களுக்கு அந்த சான்ஸுகள் வந்து கிடைக்கிறதோ தெரியல, இருந்தாலும் பார்க்கலாம். இது வந்து கட்டுறதுக்கே வந்து ஒரு கிழமைக்கிட்ட வந்திருக்கு மேலே. இது எவ்வளோ கயிறுகள் முடிச்சு போட்டிருப்பாங்களோ, எவ்வளோ நேரம் சென்றிருக்கும் இதெல்லாம் செய்கிறதுக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம்னு சொன்னால் இது வந்து எங்கேயாச்சும் ஏறி நிற்க ரோட்டத்தில் சிக்காச்சு அப்படின்னு சொன்னால் இல்லாட்டிக்கு அந்த முச்சுகளில் போய் நின்றுடுதுன்னு சொன்னால் அந்த பட்டம் முழுகிறதுக்கும் பெருசாக சான்ஸ் இருக்குது. பின்னாலே இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். அதாவது வந்து இது வந்து மேலே நிற்க தெரியக்கூடிய பகுதி, அதாவது வந்து இந்த பகுதி வந்து மேலே தெரியாது, இங்கால இருக்கிற பகுதி தான் பட்டம் கண்டால் மேலே தெரியும். ஸோ பின்னால் தான் வந்து பார்த்து தான் தெரியும் எப்படி கட்டியிருக்கிறாங்களா அப்படின்றது. எங்களோட இடம் என்ன இடம்டா? உடுப்பட்டி. உடுப்பட்டியில் என்ன இடம் இது? உடுப்பட்டி இது விஸ்வாவில் பத்ரகாளி அம்பாள் ஆலயம். பத்ரகாளி அம்பாள் ஆலயம். என்ன அவ்வளோ பெரிய பட்டம் ஒன்று கட்டி வச்சுக்கிறீங்க? போன முறையோட பெரிய பட்டம் போல. ஆமாம். எந்தில் பட்டம் இது 16 முழம். 16 முழம். 16க்கு 16. எவ்வளோ அடி? 19 அடி பட்டம் இல்லை, இது 32 அடி பட்டம். ஆறா இருந்த கயிறெல்லாம் அவ்வளோ முடிச்சு போட்டு யார் கட்டுறது? உங்களோட அண்ணாவில் தான் கட்டுறது, இந்த ஊர் அண்ணா தான். வருஷம் அப்படி உங்களுக்கு கட்டுறது ஒரு பழக்கம் இருக்கு. இது என்ன பின்னால் நிறைய பட்டம் கிடக்க தொடுவ பட்டம் பாவம். இந்த பின்னால் வந்து தொடுவ பட்டங்கள் கிடக்காம இருக்க பாவம். இது என்ன இது? இந்த 4 வட்டம் இது உருளையில இந்த 4 வட்டம் தான். இந்த பட்டங்களுக்கு பின்னாலே ஒரு தொடுவ மாதிரி கிடக்க. இவ்வளோ பட்டமும் இந்த பட்டத்துக்கு கீழே கட்டுற பட்டம், கீழே ஏற்றுற பட்டங்களோ? அப்போ இந்த பட்டம் வெள்ளை பட்டம் சும்மா யாட வர்றதுக்கு நீங்கள் சும்மா கட்ட கொண்டு சொன்னால் இவ்வளோ கயிறுகள் இருக்குன்னு சொன்னால் இது வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை விட இதுக்கான செலவுகள் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாதுண்ணே. இதுக்கான செலவுகள் வந்து எப்படியும் லட்சக்கணக்கு மேலே தான் வரும், லட்சக்கணக்கில் மேலே தான் வரும்.
ஸோ அவ்வளோ பெரிய பிரம்மாண்டாகட்டும். நாங்களும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் எப்போ வந்து இதை நீங்கள் ஏற்றுவீங்களாண்டு கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். விழுந்துட்டு தானே இனி வந்து ஏற்ற போகிறீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வந்து ஏரியாக்கில் வந்து பார்க்குறதுக்கும் வந்து நல்ல வியப்பாக இருக்கும். எங்களுக்கும் வந்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் அந்த இது காட்டி ஏற்றுனீங்க விஜயின் பட்டம் அது அங்கால ஏற்றினதா இதே இடத்துல இதே ஊராக்கெல்லாம் ஏற்றினது தானே. இங்கே தான் வந்து விஜய்க்கும் வந்து ஒரு பட்டம், அதாவது விஜயின் கொடியை வந்து பெரிய ஒரு பட்டமாக ஏற்றினவங்க. அதுவும் வந்து இந்த ஊர் பகுதியில் நடந்தது, இன்னொரு இடத்துல நடந்தது. ஸோ இந்த இடம்னு சொன்னாவே ஃபுல்லாக அப்படியே பட்டத்துக்கு வந்து பட்ட திருவிழா தொடங்க போகுதுன்னு சொன்னால், அதாவது இந்த 14ஆம் தேதி தைப்பொங்கல் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்பதாகவே இங்காலையெல்லாம் வந்து இந்த பட்டம் கட்டுற வேலைகள் எல்லாம் தொடங்கிடும். அதுவும் சும்மா சாதாரணமான பட்டம் இல்லை, பிரம்மாண்டமாக வந்து கட்டக்கூடிய அளவு பட்டம் எல்லாம் இங்கால கட்ட தொடங்கிடுவாங்க. ஸோ உண்மையாக வந்து இது கட்டைகளை வந்து தான் நாங்கள் பார்க்கணும், பிரம்மாண்டமாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து என்ன மாதிரி பட்டங்கள் கட்டுறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, உதய சூரியன் கடற்கரையில் வந்து வல்வெட்டித்துறையில் மிகப்பெரிய அளவில் வந்து வித்தியாசமான பட்டங்களுடைய திருவிழா வந்து நடைபெற்றது. ஸோ அதை முன்கூட்டியே வந்து வள்ளிபுரத்தில் அந்த வல்ல வெளிக்குள்ளேயும் வந்து இந்த மிகப்பெரிய பட்டங்களை வந்து ஏற்றுறவாங்க. 14ஆம் தேதி நீங்கள் வெள்ள வெளிக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த பட்டங்கள் ஏற்றுற நிகழ்வை கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பட்டங்களை வந்து சாதாரணமாக வந்து கொண்டு போக முடியாது. வடிகிற கடை கொளுத்தி இருக்கலாம்.